நம் தமிழ் சமூகம் காலத்திற்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ள ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு தலைவனை உருவாக்குகிறது. அந்த தலைவனை அனைத்து மக்களுக்கான தேவையை உணர்ந்து அவர்களுக்கான உரிமைகளை பெற்று தந்து வரலாற்றில் நிலைக்கிறார். அந்த வகையில் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் உடல் ஊனமுற்றோர் என சமூகத்தினால் சொல்லப்பட்டவர்களுக்கு மாற்றுத்திறனாளி என்ற சொல்லை பரிவோடு உருவாக்கி அவர்களுக்கான பல்வேறு சிறப்பான திட்டங்களை தீட்டி அவர்களுக்கென இடஒதுக்கீட்டையும் தனித்துறையையும் உருவாக்கினார். அந்த அக்கறையில் எக்கரையும் சேராத வண்ணம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் மாற்றுத்திறனாளிகளுக்கான துறையை கவனித்து வருகிறார். அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகளின் உதவித்தொகையை உயர்த்தியது, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு சலுகைகள், கடன் உதவிகள் என தற்போது இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக எண்ணிக்கையிலான மாதாந்திர உதவிகள் வழங்கி வருகிறது. ஆனால் உதவிகளை காட்டிலும் உரிமைகளே அவர்களின் குரலை ஓங்கி ஒலிக்க செய்யும் என்பதால் உலகிலேயே முதன்முறையாக மாநிலத்தில் உள்ள அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கும் சட்ட மசோதாவை சட்டசபையில் தாக்கல் செய்துள்ளார் திராவிட நாயகர். இந்த சட்ட மசோதா படி உள்ளாட்சி அமைப்புகளில் சுமார் 14,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்படுகிறது. மேலும் இந்த சட்ட திருத்தத்தினால் விளையப்போகும் வெளிப்படையான நன்மை பற்றி பார்த்தோம் என்றால் தற்போது நகர்ப்புற உள்ளாட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் 35 பேர் மட்டுமே மாற்றுத்திறனாளிகளாக இருக்கும் நிலையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு சுமார் 650 பேர் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் 12,913 பேர் கிராம பஞ்சாயத்துகளிலும் 388 பேர் ஊராட்சி ஒன்றியங்களிலும் 37 பேர் மாவட்ட ஊராட்சிகளிலும் என மொத்தம் 13,988 மாற்றுத்திறனாளிகள் நியமனம் செய்யப்படுவார்கள். அவர்களது குரல் அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் எங்கும் எதிரொலிக்கும். வெறும் கருணை அடிப்படையில் மட்டுமல்லாது உரிமை அடிப்படையிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்தி வருகிறார் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதன் மூலம் மாற்றுத்திறனாளிகளின் தேவையை பூர்த்தி செய்ய இனி அரசாங்கத்தையும் கூட எதிர்நோக்கும் தேவையின்றி அவர்களின் தேவையை அவர்களே பூர்த்தி செய்து கொள்வதற்கான அதிகாரத்தை அவர்கள் கரங்களில் ஒப்படைத்திருக்கிறார் திராவிட நாயகன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த சட்ட திருத்த மசோதாவால் திராவிட மாடல் அரசுதான் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றின் உச்சம் என்பது மீண்டும் நிரூபணமாகியுள்ளது. 1000 ஆண்டுகள் பிறகு கூட அந்த முதலமைச்சர் பேரை சொல்ற வகையில இன்னைக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்காரு. ஒரு தாய் உள்ளத்தோட எங்களை பாக்குறதும் எங்களை வழிநடத்துறதும் உள்ளபடியே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்ட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி சங்கங்கள் எல்லாம் டெல்லியில இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தமிழ்நாடு சிஎம் சொல்லிருக்காங்க சார். அதனால சாதாரண விஷயம் இல்ல. டாப் அவர் செய்திருக்கிற டாப்